ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பணத்தை ஈர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வழிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அதையெல்லாம் நம்ம தேடி தேடி செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். அதை சரியாக செய்கிறோமா என்பது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேள்வி. பணம் சேரும் என்று யார் எதை கூறினாலும் பார்த்தீங்கன்னா முதலில் அதை நம்ம செய்துவிடக்கூடாது. இதை செய்தால் நல்லது நடக்குமா என்று யோசிப்பதை விட, இதை ஈடுபடுவதற்கு முன்னாடி நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல யோசிக்கணும். சிந்தித்து பார்த்துவிட்டு பின்பு தான் பார்த்தீங்கன்னா அதனை செயல்படுத்துவது நன்மை தரும். ஏன்னா பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம கவனம் தேவை தான். ஆனால் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது தான் நல்லது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தேவையில்லாமல் விரயம் பண்ணி அதை இழந்துட்டு குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றனர். அதனால் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எதை கூறினாலுமே உங்களிடம் முன்பணமாக எதையுமே பெற்றுக்கொண்டு தான் இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து விடுவது நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நிறைய இடங்களில் நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கேன் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களில் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம செய்கின்ற தொழிலை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு சில வழிபாடு முறைகள் நம்ம வளர்க்கின்ற செடி கொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணத்தெல்லாம் எப்படி தங்க வைக்கணும், வீண் விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த வழிமுறைகளில் நமக்கு ஏற்படுத்தும். அவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த பதிவைத்தான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறோம். வீட்டில் இவ்வாறான செடிகளை முறைப்படி இந்த திசையில் நட்டு வைத்து நம்ம செய்கின்ற அந்த வேலையை சிறப்பாக செஞ்சாலே பார்த்திங்கன்னா பணமும் நல்லா சேமிப்பாகும். மென்மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா இவ்வாறான செய்தியை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பணத்தை ஈர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்மிலும் பல பேர் வீட்டில் வைத்திருக்கும் ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தான். இந்த செடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்திருப்பதற்கு எந்த ஒரு தவறுமே கிடையாது. வாஸ்துப்படி இந்த செடி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. பணவரவை தூண்டுகின்ற ஒரு செடி தான். ஆனால் இந்த செடியை வீட்டில் எப்படி வைக்க வேண்டும்னா கட்டாயம் பூமியில் புதைத்து வைக்கும் மணி பிளான்ட்டிற்கு பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் என்றே முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேரானது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூமியில் புதைந்து இருக்க வேண்டும். மாடி வீட்டில் குடியிருப்பவர்கள் இடமில்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் அந்த செடியினை வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த தொட்டியானது தரையில் தான் இருக்க வேண்டுமே தவிர ஆணியில் மாட்டி தொங்கவிடக்கூடாது. அழகிற்காக தொங்க விடுவதில் தவறில்லை. ஆனால் தொங்கவிட்ட மணி பிளான்ட் மூலம் நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது என்பது தான் உண்மை. சில பேர் வசதியாக இருக்காங்க, நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அழகுக்காக தொங்க விடலாம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கோம், நமக்காக பணம் விரயமாகக்கூடாது, சேமிப்பாகணும்னா அதை பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கின்ற அந்த செடி தரையில் இருப்பது தான் மிகவும் சிறப்பு. பெரும்பாலும் இந்த ஒரு செடியை பார்த்திங்கன்னா அனைவர் வீட்டிலேயுமே இது இருக்கும். இது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கும். நமக்கு எந்த ஒரு பணத்தையுமே பார்த்திங்கன்னா வீண் விரயமும் செய்ய முடியாது. நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா தேவையான பணமானது கண்டிப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு செடியை பார்த்திங்கன்னா தவறாமல் அனைவருமே வாங்கி வளர்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த செடி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கூறினது தான் தொட்டாச்சினிங்கி செடி. நம் வீட்டில் வைப்பது செல்வ வளத்தை தரும். இப்படிப்பட்ட பலன் தரும் செடிகளை பூமியில் இருந்து எடுக்கும்போது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பிடுங்கி எடுக்கக்கூடாது. பூமியிலிருந்து வேரானது முழுமையாக தோண்டி எடுக்கப்பட வேண்டுமே தவிர அரைகுறையாக நம்ம பிடுங்கி எடுத்து நம் வீடுகளில் கொண்டு வந்து வைப்பது தவறு. தொட்டாச்சினிங்கி செடியை வீட்டின் பின்பக்கமாக தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் தனிமையை விரும்பும் செடி இது. முன்பக்கத்தில் வைத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நன்மையும் ஏற்படாது. பின்பக்கத்தில் வைப்பது நன்மை தரும். அதாவது முன்னாடி வைக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் நன்மையுமே கிடையாது. பின்னாடி வைக்கிறதுனால அது சாந்தமாக இருப்பதனால நமக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி செடி. துளசி செடியும் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை வீட்டின் பின்புறம் வைப்பது மிகவும் நல்லது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் வீட்டு வாசலில் இருக்கும் துளசி செடியை வெளிநபர்கள் அனைவருமே தொடர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது தொடுவதற்கு இல்லை பிச்சு அது போடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா துளசி செடிக்கு தூய்மை முக்கியம். எல்லோரும் எல்லா நேரத்திலையுமே தூய்மையாக தான் இருப்பார்கள் என்று கூறிவிட முடியாது. நம் வீட்டு துளசி செடியை பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. முடிந்தவரை பார்த்திங்கன்னா துளசி செடியையும் வீட்டிற்கு பின்புறத்தில் வைத்து கொள்வது மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கும்.
துளசி செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட நேரத்தில் அதிகாலையிலலாம் நம்ம சாம்பிராணி புகை போட்டு அதை சுற்றி வந்து நம்ம விளக்கேற்றுறத ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த மூலிகையுடன் கூடிய ஒரு செடியாக இருக்கின்றது. அதனால் பார்த்திங்கன்னா அது யார் கையிலையும் படாத வண்ணம் நம்ம வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் பின்புறத்தில் வைத்து விட்டு அதை பராமரிப்பது நல்லது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றி செடிகள் கொடிகள்லாம் இருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த செடிகளை நம்ம முறைப்படி பராமரித்து கொண்டு வந்தாலே நம்மளுடைய செல்வ வளம் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகிக்கொண்டே இருக்கும், வீண் விரயமும் வராது. நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு உயிர்களையுமே பராமரிக்கிறோம், நம்ம நிலைமையை விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க யோசிக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையானது மென்மேலும் வளமாகி கொண்டே போகும். இதுதான் பார்த்திங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மை. முறைப்படி பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு வந்து வாங்குறதோடு சரி, அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம வாரம் வாரம் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்கும். பூஜைகள் செய்யாமல் வீட்டை நம்ம துலக்காமல் எதுவுமே பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அசுத்தமான நிலையில் அப்படியே எதிர்வினைகளை பூராமே சூழ்ந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கின்ற செடி கொடிகளாக இருக்கட்டும், இல்லை செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், இவை எல்லாத்தையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பார்த்து கொண்டு வளர்த்து கொண்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையுமே உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை நம்ம முறைப்படி கையாண்டு கொண்டே வரணும். கஷ்டம் வருதுன்னு அதாவது நமக்கு கஷ்டம் இருக்குதுன்னா அது நம்மளோட தான் போகணும். அதுக்காக அடுத்தவர்களை போட்டு சீண்டுவது, அந்த எரிஞ்சு விழுவது, குடும்பத்தார் மீது இந்த ஒரு கோபத்தை கொண்டு வந்து காமிப்பது, வேலை செய்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்ககிட்ட அந்த கோபத்தை நம்ம காட்டுவது, இவ்வாறான வேலைகளில் ஈடுபடக்கூடாது. அது அங்கே தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து எப்பொழுதும் போல் எவ்வளோ சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதே போல் இருக்கணும். உடனே மற்றவர்களை போட்டு சீண்டுவது, நமக்கு கீழே உள்ளவங்களை போட்டு அடிப்பது அப்படிங்கிறத அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. நமக்கு நடந்த விஷயம், ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை தெரியாமல் யாராவது செய்ய போகிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம தடுத்து நிறுத்த தான் செய்யணுமே தவிர நமக்கு ஏற்பட்ட மாதிரி அவனுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் பார்த்திங்கன்னா எதிர்வினைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு உயிரும் கஷ்டத்தில் துடிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த உயிருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஏதாவது ஒரு உயிர் பார்த்திங்கன்னா கண்ணீரோடு நிற்கும் பொழுது அந்த கண்ணீரை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே மனம் பதறும். அதை பார்த்தும் கண்டுக்கிடாத உயிர்கள் பார்த்திங்கன்னா எப்படி அந்த உயிர்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் எந்த ஒரு உயிரானதும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு முடிந்தது ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு உதவி செய்யும் பொழுது நம்ம பிற உயிர்களுடைய கஷ்டத்தை துடைக்கும் பொழுது இறைவன் நம்மளுடைய கஷ்டத்தை துடைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் மேற்கூறிய செடிகளை வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பணம் விரயம் தேவையில்லாமல் ஆனாலுமே அது குறைக்கப்படும். வாழ்க்கையில் நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க அப்படிங்கிறது தான். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.